திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் மாலை வேளையில் நட்சத்திர ஏரி பகுதி முழுவதும் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியது. நட்சத்திர ஏரி பகுதிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் அடர்ந்த பனிமூட்டத்திற்கிடையே படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். மேலும் பனிமூட்டத்தால் எதிரே வருபவர்கள் கூட தெரியாத நிலை இருந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மிதமான வேகத்தில் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. பெரியபாளையம், தாமரைப்பாக்கம் சுற்றுவட்டாரங்களிலும் மழை கொட்டியது. காலை முதலே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் சுமார் 3 மணி அளவில் பாலவாக்கம், சூளைமேனி, மாகரல், புன்னைப்பாக்கம் பகுதிகளில் மழை பெய்தது. வெயிலுக்கு நடுவே திடீரென மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அரசு தாலுகா தலைமை மருத்துவமனையில் குடிநீர் வசதி இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வெளிநோயாளிகள் மற்றும் பல உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் இந்த மருத்துவமனையில் கடந்த சில மாதங்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக கூறப்படுகிறது. அண்மையில் மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர் V.K. ராஜீவ் நோயாளிகளுக்கான குடிநீர் வசதியை ஏற்படுத்த உத்தரவிட்டிருந்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டெலிவரி ஊதியத்தை பிளிப்கார்ட் நிறுவனம் குறைத்ததை கண்டித்து திருப்பூரில் ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிளிப்கார்ட் நிறுவனத்தின் டெலிவரி ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் காலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரை பணியாற்ற வற்புறுத்துவதாகவும் ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் இதனை கண்டித்து தாராபுரம் சாலையில் உள்ள பிளிப்கார்ட் டெலிவரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் கடந்த ஆண்டு இலங்கைக்கு கடத்த முயன்ற வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட 300 கிலோ கஞ்சா அதிகாரிகள் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. கோட்டுச்சேரி பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 4,50,00,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் காரைக்கால் போலீசார் பறிமுதல் செய்தனர். நீதிமன்ற அனுமதி மற்றும் உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் இந்த கஞ்சா புதுச்சேரிக்கு கொண்டு செல்லப்பட்டு தனியார் இரும்பு தொழிற்சாலையில் வைத்து எரித்து அடிக்கப்பட்டது. மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் முதலமைச்சரை துரை வைகோ சந்தித்ததாகவும் அதில் எந்த அரசியல் பின்னணியும் இல்லை என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் செண்பகவள்ளி அணை சீரமைப்பு, காட்டுப்பன்றி தொல்லைக்கு தீர்வு, உள்ளார் அணை திட்டம் நிறைவேற்றம் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதிமுக பதவிக்காக அரசியல் செய்யவில்லை என்றும் மக்கள் பிரச்சினைகளுக்காகவே தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் கூறினார். தாவேக் அரசு விவசாய கடனை 2,000 கோடி ரூபாய்க்கு பதிலாக குறைந்தபட்சம் 20,000 கோடி ரூபாயாவது தள்ளுபடி செய்திருக்க வேண்டும் என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி கூறியுள்ளார். சென்னை பல்லாவரம் அருகே அரசு பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு 1000 மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உணவுப் பொருட்களின் தரத்தை ஆய்வு செய்து மக்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றார். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீனத்தில் உள்ள ஞானபுரீஸ்வரர் கோயில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. 2 தேர்களில் பஞ்சமூர்த்திகளுடன் சாமி அம்பாள் எழுந்தருளி 4 வீதிகளில் வலம் வந்தார். தருமபுரம் ஆதீனம் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்களுக்கு உதவியாக ஞானாம்பிகை யானை தேரை முட்டி தள்ளியது. தாவேக அரசு விவசாய கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய கோரி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கையில் கரும்புகளை ஏந்திக் கொண்டு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செஞ்சியை அடுத்த நாகந்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன் விவசாயிகள் ஒன்றிணைந்து தாவேக அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். நன்றி தெரிவிக்கும் விதமாக தொடர்ந்து தொகுதி மக்களுக்கு மத்திய அரசின் நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கும் வகையில் அவர் முகாம்களை நடத்தி வருகிறார். அந்த வகையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் அருகே தனது சொந்த செலவில் சிறப்பு முகாமை நடத்தி வருகிறார். சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் பணிபுரியும் 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இது தொடர்பாக மண்டல குழு தலைவர் மற்றும் அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் தங்களது போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலான மழையை தொடர்ந்து தேவலாவில் இருந்து பந்தலூர் செல்லும் சாலையில் பகல் நேரத்திலேயே கடும் பனிமூட்டம் நிலவியது. இதனால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனி மூடியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணித்தனர்.
உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி தேனி மாவட்டத்தின் பிரபல சுற்றுலா தலமான மேகமலையில் சிறுவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் சார்பில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. காசு மாசுபாட்டை தவிர்க்கும் நோக்கில் மணலாறு முதல் மேகமலை வரையிலான 4 கிலோமீட்டர் மலைச்சாலையில் நடைபெற்ற இப்பேரணியில் வனத்துறையினரும் வன ஆர்வலர்களும் பங்கேற்றனர். கனடா குடியுரிமை பெற்று தமிழ்நாட்டில் வாக்களித்த விவகாரத்தில் கைதான நபரை மீண்டும் கனடா செல்ல சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கனடாவில் குடியுரிமை பெற்ற ஜிதேந்திரநாத் என்பவர் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்த நிலையில் அவரை காவல்துறையினர் கைது செய்து ஜாமீனில் விடுவித்தனர். இந்நிலையில் ஜூன் 8ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்பாவிடில் தனது வேலை பறிபோகக்கூடும் என வழக்கு தொடர்ந்த நிலையில் ஜிதேந்திரநாத்தை மீண்டும் கனடா திரும்ப உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 2 கூரை வீடுகள் தீப்பிடித்து எரிந்ததில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. மருதங்குடியைச் சேர்ந்த தமிழரசி என்பவரின் வீடு திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. காற்றின் வேகம் காரணமாக அருகிலிருந்த விஜயபாலன் என்பவரின் வீட்டிலும் தீப்பற்றியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த சீர்காழி தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வீசிய பலத்த காற்றின் காரணமாக மரம் முறிந்து மின்மாற்றி மீது விழுந்ததால் 6 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் தடைபட்டது. கூடலூர் நகரில் அக்காடு செல்லும் சாலையில் இருந்த மரம் பலத்த காற்றின் காரணமாக முறிந்து அங்கிருந்து மின்மாற்றி மீது விழுந்தது. இதனால் மின்மாற்றி சேதமடைந்து மின்தடை ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மின்வாரியம் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மின் இணைப்பை துண்டித்து மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கடந்த சில நாட்களாக முறையான குடிநீர் வழங்கவில்லை என்று கூறி காலிக்குடங்களோடு நகராட்சி அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டனர். வாணியம்பாடி நகராட்சிக்குட்பட்ட முஸ்லிம்பூர், பஷீராபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக முறையாக குடிநீர் வழங்குவதில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி அப்பகுதி மக்கள் 24வது வார்டு உறுப்பினர் கலீல் பாஷா தலைமையில் வாணியம்பாடி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி காவிரி கூக்குரல் இயக்கம் நடத்திய மரங்கள் நடும் விழாவில் சபாநாயகர் JCD பிரபாகர், அமைச்சர் கீர்த்தனா ஆகியோருடன் முதலமைச்சர் விஜயின் தாயார் ஷோபா சந்திரசேகரும் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், சிறு வயதிலிருந்தே மரங்களை பாதுகாத்த இயற்கையை நேசிக்கும் நண்பன்தான் நமக்கு முதலமைச்சராக வந்துள்ளார் என்று பெருமிதத்துடன் தெரிவித்தார். மக்களை காப்பாற்ற வந்திருக்கிற நம் புதிய அரசு மக்களோடு சேர்ந்து இந்த மண்ணையும் மரங்களையும் காப்பாற்றோன்னு நம்புகிறேன். இயற்கையை நேசிக்கிற ஒரு நண்பன் தான் நமக்கு CM வந்துட்டார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே அதிகாரிகளின் அனுமதியின்றி தாவேகாவினர் குடிநீர் குழாய் அமைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேட்டுப்பாளையம் ஊராட்சியில் 9 வார்டுகள் இருக்கும் நிலையில் பட்டக்காரப்புதூர் மற்றும் கரப்பாளையம் புதூர் ஆகிய 2 கிராமங்களில் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இவர்கள் குடிநீர் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்திருந்த நிலையில் அதிகாரிகள் அனுமதியின்றி தாவேக நிர்வாகிகள் ஊராட்சி குடிநீர் குழாய் இணைப்பை எடுத்து குழாய்களை அமைக்க குழி தோண்டியுள்ளனர். இதுகுறித்து அறிந்து வந்த அதிகாரிகள் தாவேக நிர்வாகிகளை கண்டித்ததுடன் தோண்டப்பட்ட குழிகளை உடனடியாக மூடவும் உத்தரவிட்டனர். ராமநாதபுரத்தில் நடைபாதைகளில் உள்ள பழக்கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 15 கிலோ அழுகிய மாம்பழங்கள் அளிக்கப்பட்டன. ராமநாதபுரம் உணவு பாதுகாப்பு அலுவலர் ஜெயராஜ் மற்றும் மண்டபம் வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் முருகன் ஆகியோர் சாலையோர பழக்கடைகளில் சோதனை நடத்தினர். அப்போது கார்பெட் கல் வைத்து பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் கண்டறியப்படாத நிலையில் அழுகிய மாம்பழங்கள் மட்டும் கண்டறியப்பட்டன. இதனையடுத்து சுமார் 15 கிலோ அழுகிய மாம்பழங்கள் அளிக்கப்பட்டன.